வணக்கம். இப்போது பொது வேட்பாளராக திரு அரியநேந்திரம் ஐயா தெரிவு செய்யப்பட்டு அவருக்கான தேர்தல் நிற்பதற்கான சின்னம் வழங்கப்பட்டிருக்கிறது. சங்கு சின்னம் வழங்கப்பட்டிருக்கிறது. இது தமிழர்களுடைய மரபில் ஒரு தொடர்பட்டதாக இருக்கிறதால நிச்சயமாக இந்த தேர்தலில் அந்த சின்னத்துக்கு தமிழ் மக்கள் ஒட்டுமொத்தமாக வாக்களித்து நாங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகளவு வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு சூழலை நிச்சயமாக உருவாக்கும் என்றதில் நாங்கள் மக்களோடு கதைத்த அளவில் மக்களுக்கு இருக்கிற உணர்வுகளை புரிந்த அளவில் நாங்கள் அதனை உறுதியாக சொல்லக்கூடியதாக இருக்கிறது. நிச்சயமாக இந்த தேர்தலில் அரியநேந்திரம் ஐயா அவர்கள் மிக அதிக அளவு வாக்குகளை பெற்று தமிழ் மக்கள் தங்களுடைய ஒட்டுமொத்தமான குரலை ஒரு பொது வேட்பாளர் என்றது கூடாக தங்களுடைய வேட்கையை, சுதந்திரத்திற்கான வேட்கையை, அரசியல் அவாவிற்கான அந்த தீராத தாகத்தினை நிச்சயமாக இந்த தேர்தலில் வெளிப்படுத்தி நிற்பார்கள் என்றதில் எங்களுக்கு எந்த ஒரு ஐயமும் இல்லை. இப்போது எங்கள் மக்கள் மத்தியில் நாங்கள் பல வகையிலான கலந்துரையாடல்களை செய்கின்ற போது அதற்கான வரவேற்பு தாயகத்திலும் புலம்பெயர் நாடுகளிலும் கூட அதற்கான ஒரு பேசு பொருளாக இப்போது அதுதான் முதன்மை கருத்தாக நிற்கின்றது. இப்போ பாராளுமன்ற தேர்தல் என்று சொன்னால் நாங்கள் சில எங்களுக்கான சலுகைகளை எதிர்பார்த்து நாங்கள் சில முடிவுகளை தவறாக எடுக்கின்ற விடயங்களும் கடந்த காலங்களில் நடந்திருக்குது. இது ஜனாதிபதி தேர்தல். நாங்கள் அவ்வாறு எல்லாம் தடம் புரண்டு யோசிக்க வேண்டிய தேவையில்லை. இது ஒரே வேட்பாளர், இதில் எந்தவித பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் எந்தவித பிரச்சனையும் இல்லை. ஒரு வேட்பாளர், ஒரு வாக்கு, ஒரு 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 சின்னத்துக்கு மட்டுமே நாங்கள் வாக்களிக்க வேண்டும். இதில் விருப்பு வாக்கு அந்த தெரிவுக்கெல்லாம் நாங்கள் போக வேண்டிய தேவையில்லை. ஆகவே சங்கு சின்னத்துக்கு எங்களுடைய ஒரு புள்ளடியை இட்டு அந்த வேட்பாளரை லட்சம் வாக்குகளால் அவரை வெல்ல வைப்பது தான் எங்களுடைய தமிழ் மக்களின் இன்றைய ஒரு நோக்கமாக இருக்க வேண்டும். உங்களுக்காக விடுதலைக்காக போராடிய போராளிகள் தங்களுடைய இளமை காலங்களை முழுமையுமே அந்த விடுதலைக்காக துளைத்திருக்கிறார்கள். இன்னும் பல போராளிகள் தங்கள் உடல் அங்கங்களை இழந்தும் அந்த உரிமை போராட்டத்திற்காக நீங்கள் நல்லா வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் எல்லாத்தையுமே இழந்து இந்த விடுதலைக்காக செயல்பட்டுகிறார்கள். இதுக்கும் இன்னும் மேல் போய் மாவீரர்களாக போனவர்கள் கூட அந்த உரிமை குரலுக்காகத்தான், அந்த உரிமைக்காகத்தான், உங்களுடைய சுதந்திரமான வாழ்க்கைக்காகத்தான் அவர்களுடைய இன்னுயிர்களை ஈந்திருக்கிறார்கள். இன்னும் அந்த மாவீரர்களிலும் கூட பெயர் தெரியாமல் இறந்து போன மாவீரர்கள், முகம் தெரியாமல் இறந்து போன மாவீரர்கள் எல்லாம் இந்த வரிசையில் வருகின்றார்கள். ஆகவே உங்களிடம் நாங்கள் கேட்பது அந்த அளவுக்கான தியாகங்கள் அல்ல. உங்களுக்காக இவ்வளவு விலைமதிப்பற்ற தியாகங்களை மாவீரர்கள் போராளிகள் செய்திருக்கிறார்கள் என்றால் இன்றைக்கு நீங்கள் செய்ய போது ஒரு வாக்கின் மூலம்தான். அவை நீங்கள் ஒரு பெரிய ஒரு 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 முறைமையை ஒரு சிறிய உங்கள் வாக்கின் மூலம் இந்த உலகத்துக்கு சொல்ல போகிறீர்கள். ஆகவே இந்த உலகத்திற்கு நீங்கள் உரத்த குரலில் சொல்வதற்கு உங்களுடைய அந்த சிறிய அந்த வாக்கை மிக பலமாக பாவிக்க வேண்டும். இதில் எந்த ஒரு தடம்புரல்வுக்கும் நாங்கள் போயிடக்கூடாது. நாங்கள் தமிழர்கள் என்பதை நிலைநிறுத்துவதற்காக இந்த வாக்குச்சீட்டினை சரியான முறையில் நாங்கள் பயன்படுத்த வேண்டும். இப்போதெல்லாம் பல குழப்பகரமான கருத்துக்களை கூறுவார்கள். அப்படி வரும், இப்படி வரும், இந்த முறை ஏதாவது ஒரு பெரும்பான்மை வேட்பாளருக்கு வாக்களிப்பதன் மூலம் நாங்கள் ஏதோ பெருசாக சாதித்து விடுவோம் என்ற மாதிரி எல்லாம் இப்போது கதை சொல்லி கொண்டு வருவார்கள். அவர்கள் சுனை கட்டவர்கள், இனத்தின் அக்கறை இல்லாதவர்கள். அவை இவர்களின் அரசியல் என்பது இவ்வாறு தான் இருக்கும். கடந்த காலங்களில் 80 வருட கால அரசியலில் இவர்கள் செய்ததெல்லாம் இதுதான். எங்களுடைய மிதவாத அரசியல்வாதிகள் எங்களை நடுரோட்டில் விடுவதை தவிர, அவர்களிட வயிறு பெருத்ததை தவிர வேறு எதுவுமே அவர்கள் அரசியல் மூலம் சாதித்தது என்று யாருமே சொல்லிவிட முடியாது. இப்போது நாங்கள் உரிமையை பெற்றிருக்கிறோம், காணியை விடுவித்திருக்கிறோம், அங்கே செய்திருக்கிறோம், இங்கே செய்திருக்கிறோம் என்று சொல்கின்ற போது
எங்களுடைய நிகழ்ச்சிகளில் நீங்கள் பார்க்கணும் நாங்கள் எவ்வளோத்தை இழந்திருக்கிறோம்ன்றது. எங்களுடைய தூர நோக்கின் அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய இனம் இழந்தது அதிகம். நாங்கள் பெற்றதாக சொல்வதெல்லாம் சும்மா பீத்துவதற்காக கதைக்கின்ற கதை. ஆகவே இந்த நிலையில் நாங்கள் எங்களுக்குள்ள ஒரே விஷயம், எங்களுக்குடைய ஒரே பலம் இந்த வாக்குச்சீட்டினை திரு அரியநேந்திரம் ஐயா அவர்களுக்கு சங்க சின்னத்திற்கு வாக்களித்து நாங்கள் வெல்வது தான் எங்களுடைய ஒரே விஷயம். இந்த முறையில் பாருங்க, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எவ்வளவு துரோகத்தனமான அரசியலை செய்கிறது என்று. தேர்தலை பயிஸ்கரிங்க கொண்டு சொன்னால் அதில் வாக்களிக்காத மக்கள் வாக்களிப்புக்கு மக்கள் போகவில்லையென்றா அது அளிக்கப்படாத வாக்குகளாக தான் கருதப்படும். நாங்கள் இந்த விஷயத்தை முதலும் கதைத்திருக்கிறோம், இன்னும் ஒருக்கா திருப்பி நினைவு கொண்டு வர்றோம். நீங்கள் வாக்களிக்கவில்லை என்றால் உங்களோட வாக்குகள் அளிக்கப்படாத வாக்குகளாக கருதப்பட்டு அளிக்கப்பட்ட வாக்குகளில் இருந்துதான் வாக்குகள் எண்ணப்பட்டு அதை 100% எடுத்துத்தான் அதில் 50% +1 என்றதில் பெறுறவர் தான் தேர்தலில் வெற்றி பெறுவார். அவை தமிழ் மக்களின் வாக்கை அளிக்கப்படாத வாக்குகளாக ஆக்கிவிடுவதுதான் இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் துரோகத்தனமான அரசியல். இவர்கள் கடந்த காலங்களில் மற்றவர்களை துரோகி என்று சொல்வதின் பார்க்க இவர்கள் செய்கிற துரோகத்தனம் மிக அதிகம். ஆகவே இந்த தேர்தலில் எங்களுடைய மக்களுடைய வாக்குகளை அளிக்க விடாமல் பார்த்து இலகுவாக ஒரு சிங்கள மக்களின் தெரிவு கால ஒரு ஜனாதிபதியை கொண்டு தான் இவர்கள் கடந்த காலங்களில் செய்ததும் இந்த முறை செய்ய நினைப்பதும் இதுதான். அவை இவர்கள் யார் என்பதை மிக தெளிவாக புரிந்து கொண்டு இவர்களை புறந்தள்ளி எங்களுடைய அரியநேந்திரம் ஐயா அவர்களை சங்கு சின்னத்துக்கு வாக்களித்து வெல்ல வைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரே வேண்டுகோளும் அதுதான் இன்றைய காலத்தின் தேவையுமாக இருக்கின்றது. இதன் மூலம் நீங்கள் நல்ல முறையில் உங்களோட எதிர்காலம், உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலம் நல்ல முறையில் வரணும் என்று சொன்னால், நல்ல ஒரு எதிர்காலத்தை எங்களோட பிள்ளைகளுக்கு உருவாக்கி கொடுக்கணும் என்று சொன்னால் நாங்கள் செய்ய வேண்டியது ஒன்று சங்கு சின்னத்துக்கு வாக்களிப்பது மட்டும்தான். இதைவிட வேறு எதையும் நாங்கள் தெரிவு செய்து தலைமோதி அதுக்கு வாக்களித்தா இது வரும், இதுக்கு வாக்களித்தா அது வரும் என்றெல்லாம் நாங்கள் எங்களுடைய சிந்தனைகளை குழப்ப தேவையில்லை. இப்போது நாங்கள் ஒரு முடிவு எடுத்து விட்டோம். நாங்கள் இவ்வளவு காலம் எடுத்த முடிவு பிழை, இனி வர்ற முடிவைத்தான் நாங்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து இந்த முடிவு கூடாக நாங்கள் தமிழ் மக்களுக்கு ஒரு முறைமை மாற்றத்தின் ஊடாக ஒரு அரசியலை நகர்த்த பார்க்கின்றோம். ஆகவே அந்த முறைமைக்கு நாங்கள் ஒத்துழைக்க வேண்டும். இதற்கு மாறாக நாங்கள் பெரும்பான்மை இனத்தோடு பெரும்பான்மை வேட்பாளரோடு பேசி கொண்டிருக்கின்றோம். 20 நாளில் அவர் கடிதம் தருவார். இவர் தேர்தல் விஞ்ஞாபனம் அவை வெளியிட்ட பிறகு அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தை பார்த்து நாங்கள் யாருக்கு வாக்களிக்கிறோன்னு சொன்னால் இப்படியே மாறி மாறி நாங்கள் வாக்களித்து நாங்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறத தவிர குட்ட குனிகிறவன் குற்றவனும் பிசரன் குட்டு வாங்குறவனும் பிசரன்ற மாதிரி நாங்கள் தொடர்ச்சியாக குட்டு வாங்கி கொண்டிருக்கிற இனமாக இருக்கக்கூடாது. நாங்கள் அதுக்கு எதிராக எழுந்து நிற்கின்ற எதிர்ப்பை காட்டுகின்ற ஒரு இனமாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரே நோக்கம். அதற்காகத்தான் இந்த முறைமை மாற்றத்தை நாங்கள் முழுமையாக ஆதரித்து நிற்கின்றோம். அவர்கள் மிக கஷ்டங்களுக்கு மத்தியில் இதில் அரசியல்வாதிகளும் சமூக சீர்திருத்தவாதிகளுமாக சேர்ந்து இந்த முறைமையை ஒரு புதிதான ஒரு முறைமையை கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த முறைமையை நாங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி எங்களுடைய மக்களுக்கான ஒரு மாற்றத்தின் அரசியலாக இந்த முறைமையை நாங்கள் கையாள பழகிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அன்பான வேண்டுகோள். இந்த அன்பான வேண்டுகோளை எங்களுடைய மக்கள் எல்லோரும் புரிந்து கொண்டு இந்த விடயத்தை வெல்ல வைப்பதற்காக நாங்கள் இன்றிலிருந்து எங்களுக்கு கிடைக்கின்ற சந்தர்ப்பம் எல்லாத்தையும் முழுமையாக பயன்படுத்தி உழைக்க வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். ஒவ்வொரு தனிநபரும் ஒவ்வொரு இளைஞனும் ஒவ்வொரு யுவதியும் ஒவ்வொரு தமிழ் மகனும் இந்த அரியநேந்திரம் ஐயா அவர்களை வெல்ல வைப்பதற்கான அதிக வாக்குகளை போட்டு அவரை இந்த பலத்தை காட்டுவதற்கான சந்தர்ப்பமாக நாங்கள் இதனை பயன்படுத்தி கொள்ளணும். இன்றிலிருந்து நாங்கள் இனிமேல் வர்ற ஒவ்வொரு நாளையும் செப்டம்பர் 21ஆம் தேதி தேர்தல்னா அதற்கிடையில்பட்ட ஒவ்வொரு நாளையும் இந்த பொது தேர்தலில் ஜனாதிபதி தேர்தலில் இந்த வேட்பாளரை வெல்ல வைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். அதற்காக எங்களுடைய மக்களை தயார்படுத்தும் பணியில் நாங்கள் தமிழ் மக்கள் ஒவ்வொருவரும் ஈடுபட்டு கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அன்பான வேண்டுகோள். நன்றி.